வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, இந்த கொண்டாட்டத்திற்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். நல்லிணக்கத்தையும் நல்ல எண்ணத்தையும் கிறிஸ்துமஸ் ஊக்குவிக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவித்து கிறிஸ்துமஸ் பிரார்த்தனையிலேயே பிரதமர் சிறப்பு திருப்பலியில் கலந்து கொண்டார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் வட மாநிலங்களில் குறிப்பாக ஜபல்பூர், ராய்ப்பூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் கிறிஸ்மஸ்க்கான அந்த காட்சி பொருள் வைக்கப்பட்டிருந்த இடங்கள் அடித்து உடைக்கப்பட்டது. இந்த விற்பனை செய்தவர்கள் கண்டித்தாங்க அப்படின்ற வீடியோக்கள் எல்லாம் பார்க்குறோம். இது ஜபல்பூர், ராய்ப்பூர் போன்ற இடங்கள் அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது விவாதத்தினுடைய ஒரு பொருள். இன்னொன்று, தமிழ்நாட்டு மக்களிடம் மதவெறியை தூண்ட முயற்சிக்கிறது பாஜக. தூண்ட முடியாது. மக்களின் ஒற்றுமை பாஜகவுடைய கண்களை உறுத்துகிறது அப்படின்னு முதலமைச்சர் கூறியிருக்கிறார். பிளவுபடுத்த நினைப்போரை இரும்பு கரம் கொண்டு அடக்கிடவும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த 2 விவகாரங்களை விவாதிக்க இருக்கிறோம். கிறிஸ்துமஸ் தாக்குதல் சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தலா அப்படின்ற தலைப்பில் சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். திமுக செய்தி தொடர்பாளர் சஃபி சுலைமான். நிகழ்ச்சிக்கு வரை வரவேற்கிறேன். தொடர்ந்து வலதுசாரி ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு எஸ் ஸ்ரீராம் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மதிமுக தரப்பிலிருந்து திரு அந்தரிதாஸ் அவர்கள் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்து முன்னணியிலிருந்து திரு இளங்கோவன் அவர்கள் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு ஸ்ரீராம் அவர்கள்ட்ட இந்த காட்சிகளை பார்த்துருப்பீங்க. முதல்ல நம்ம பேசுகிறது வட மாநிலங்கள் நடந்தது. பிரதமர் ஒரு புறம் நேரடியாக சர்ச்சுக்கு போகிறாரு. ஜபல்பூர், ராய்ப்பூர் போன்ற இடங்களில் தாக்குதல் நடக்கிறது. முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த காட்சிகள் நிறைய நம்ம பார்க்குறோம். இது முரணா இல்லையா? அது அந்த சமூக துரோகிகள் யார், அந்த ஆட்கு விஷமம் செய்தவர்கள் யார் என்பதை நம்ம பார்ப்போம். அது யார், அது உடனே அது வந்து ஏன் பிரதமர் பக்கம் வரணும், அது ஏன் பாஜக பக்கம் வரணும், அது ஏன் அது அந்த மைண்ட் செட் ஏன் முதல்ல வருது? தமிழ்நாட்டில் முதல்ல பாஜகவை ஆரம்பித்தது பேர் தெரியுமா உங்களுக்கு? யாருன்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் 1953 தமிழ்நாட்டில் பாரதிய ஜனசங்கம்ன்ற அந்த அமைப்பை தமிழ்நாட்டில் உருவாக்கிய ஒரு பேர் தெரியுமா? விகே ஜான். சிறுபான்மையர் தான் அவர். தான் தமிழ்நாட்டில் விகே ஜான் தான் பாஜக கட்சியை இங்கே ஆரம்பித்தார், ஜனசங்கத்தை. அவருடைய நண்பராகிய அவரை கேட்குற போது, நீங்கள் ஒரு சிறுபான்மையாக இருந்து இந்த மதவாத கட்சியோடு இருக்கீங்களே, அது உங்களுக்கு முரணாக இல்லையான்னு அவர் கேட்குற போது, என்னுடைய நண்பர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஒருபோதும் ஒரு மதவாத கட்சியில் இருப்பார் என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு அவர் கேரளாவில் பிறந்தவர். தமிழ்நாட்டில் இதை ஆரம்பித்தார். இதை ஏன் மீண்டும் மீண்டும் பாரதிய ஜனதாவோடு ஒப்பிடுவது வந்து உங்க சுய லாபத்துக்கும் உங்களுடைய ஓட்டு சிறுபான்மையர்களை அப்பீஸ் பண்ற அந்த ஒரு மலிவான வேலையை பார்க்கறதுக்காக நீங்க பாஜக பத்தி சொல்றீங்க, நீங்க பிரதமரை பத்தி சொல்றீங்க. இவங்க யாரு தாக்குதல் யாருன்னு பார்க்கலாம், யாருன்னு பாருங்க. யாரா இருந்தாலும் பாருங்க. இது இந்து ராஷ்டிரம் அப்படின்லாம் சொல்றாங்க. எங்க இந்த வீடியோக்கள்ல பாக்குறப்ப நீங்க ஏன் கிறிஸ்துமஸ் பொருட்களை விற்கிறீங்க அப்படின்லாம் சொல்றாங்க. வலதுசாரிகளா இருப்பாங்களோ? நிறைய இடத்துல இந்து கோயில் எங்க வீட்டு பக்கத்துலயே மணி அடிக்காதீங்கலாம் இருக்குங்க. வெஸ்ட் பெங்கால்ல இந்து சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்து கோவில் அவங்க வீட்டில் இருக்க மணி அடிக்க முடியாம எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் கூட இந்துக்கள் சில இடத்துல அவர்களால் ஒரு நிம்மதியாக உரிமையாக அவர்களால் வழிபாடு முடியவில்லை. ஏன் எங்களுடைய முருகன் ஃபர்ஸ்ட் முதல் படையாம் முருகன் படையில எங்களோட விளக்கேற்ற முடியாத நிலைமையில இன்னைக்கு இந்துக்கள் இருக்கும் போது நீங்க சிறுபான்மைகளை வைத்தே நீங்க வந்து எத்தனை நாளைக்கு பயமுறுத்த போறீங்க? என்ன ஆச்சுங்க தமிழ்நாட்டில்? இல்லை இந்தியாவில் என்ன ஆச்சு? எங்க இதே இந்த சிறுபான்மை சொல்றீங்களே, இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள் கிட்டத்தட்ட 9 நாடுகள் பிரதமருக்கு மிக உயரிய விருதை, அந்த நாட்டின் உயரிய விருதை, நம்ம ஊர்ல பாரத ரத்னா மாதிரி அந்த நாட்டில் மிக உயர்ந்த பதக்கத்தை கொடுத்து அவங்க வந்து பண்றாங்கன்னா, அந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு நிச்சயமாக தெரியும் இங்கே சிறுபான்மையர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை என்பது. அதனால தான் 9 இஸ்லாமிய நாடுகள், ஒரு நாடு இல்லை 2 நாடு இல்லை 9 நாடுகள் கொடுத்துருக்கு. எவ்வளவு நாள் இந்த பயத்தை வச்சு ஓடிட்டு இருப்பீங்க? இன்னைக்கு திருவனந்தபுரத்தில் இன்னைக்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அதிகமாக வாழக்கூடிய திருவனந்தபுரத்தில் இன்னைக்கு கார்பரேஷன்ல பாஜக வின் பண்ணிருக்கு, மேயர் ஆயிருக்காங்க பாஜக. உங்களுடைய பிடிப்பு, சிறுபான்மையர்களை பயமுறுத்தும் பிடிப்பு உங்களிடம் இருந்து போகிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்க. இதுக்கு பாஜக சம்பந்தம் நிச்சயமாக இல்லை. ஏன் அப்ப பிரதமர் கண்டிக்கல? ஏன் உள்துறை அமைச்சர் இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கல? இது போன்ற இவ்வளவு சம்பவங்கள் நடந்தது. நேத்தி வந்திருக்கு. இதுக்கு உள்துறை அமைச்சர் வரைக்கும் போதீங்க. அந்த மாநில பாஜக முதலமைச்சர்களே பார்த்துக் கொள்வார்கள். நிச்சயமாக அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார்கள். நம்ம இங்க சும்மா இங்க வெளியில ஒண்ணு சொல்லிட்டு உள்ள ஒண்ணு பண்றது இல்லைங்க.
100 வருஷ கோவிலை இடித்தேன், நான் தான் இடித்தேன்னு மமதையோட ஒரு எம்பி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேசுறதுக்கு அந்த தைரியம் எப்படி வந்தது? ஏன்னா இந்துக்கள் மதச்சார்பற்றவர்கள், இந்துக்கள் உண்மையாக இருக்கிறவர்கள். உங்க 100 வருஷ சரஸ்வதி கோயிலை இடிச்சதுன்னா 3 கோயில் இடிச்சேன் நான். உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுமா உங்களுக்கு? இல்ல அது எடிட்டட் வீடியோன்னு சொல்றேன். என்ன அது எப்படி எடிட்டட் வீடியோ? அவங்க கோயில் இடிக்கிறதுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு தரவு கொடுத்தாருங்களே, கிட்டத்தட்ட ஒரு 200 கோவில் இடிச்சிருக்காங்கன்னு. எல்லாத்துக்கும் கேட்டா சிலதுக்கெல்லாம் கோர்ட் ஆர்டர். நீங்க கோர்ட் ஆர்டர் இடிக்கிற சொல்ற போது சாயங்காலமே இடிக்கிறீங்க. கோர்ட் ஆர்டர் விலக்கேற்ற சொல்ற போது மட்டும் நீங்க வேற எங்கேயோ போறீங்க. இந்த பூச்சாண்டி வேலை எல்லாம் நடக்காதுங்க. சிறுபான்மையர்கள் இந்தியாவில் நன்றாக இருக்கிறார்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. முதல்ல இந்த தாக்குதல் நடத்தினவங்க பாஜகவினர் தான் அப்படின்னு முடிவுக்கு எங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது கார்கே, மொத்தம் 13 இடங்கள். உத்தரப்பிரதேசில் மட்டும் 4 இடங்கள், கேரளாவில் 2 இடம், மத்திய பிரதேசில் 2 இடம், ராஜஸ்தானில் 1, அஸ்ஸாமில் 1, கிட்டத்தட்ட 13 இடங்களில் இட் வாஸ் பீன் ஆர்கெஸ்ட்ரேட்டட் ப்ராப்பர்லி. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் வேர்ட். இட் வாஸ் ஆர்கெஸ்ட்ரேட்டட் ப்ராப்பர்லி ஆன் த டே ஆஃப் கிறிஸ்மஸ் ஈவ். ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ண முடியும். பிகாஸ் நான் இந்த இடத்துல நிச்சயமாக சொல்ல முடியும், இட் வாஸ் ஆர்கெஸ்ட்ரேட்டட் அண்ட் ஃபண்டட். நான் சொல்ல முடியுது, இட் வாஸ் பீன் ஃபண்டட் ப்ராப்பர்லி. இல்லைனா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இவ்வளோ பெரிய தைரியம் வராது ஒரே நாளில் 13 இடங்களில் ஒரே மாதிரி விஷயம் பண்ணுறதுக்கு. ரொம்ப முக்கியமாக இப்போ ஸ்ரீராமனை சொல்லும்போது சொன்னார், வி.கே. ஜான் இங்கே முதல் இதாக இருந்தார். உண்மையிலே இருந்தார், அவரை பாராட்டணும். காரணம், பாரத ஜனன் சங் என்பது ஒரு நேஷனலிஸ்ட் பார்ட்டியாக இருக்குது. நான் ஒரு நேஷனலிஸ்ட்டு, நான் அதில் இருக்க விருப்பப்படுறேன்னு சொல்லிட்டு அவரே அவர் இங்கே பேரிஸ்டராக இருந்தவர், இங்கே இருக்கிற எம்எல்சியில் ஃபஸ்ட்டு எதிர்கட்சி இருந்த ஆள், அவரை நீங்கள் வச்சு கொண்டாடினீங்க. அவர் வந்தார். அதற்காக எல்லாம் நீங்கள் சிறுபான்மையினர் கூட இருந்தீங்கிறது அத்தாட்சி ஆகாது. முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல வேண்டியது, இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவு பிரதமர் மோடி அவர்கள் சர்ச்சுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இல்ல போகக்கூடாதுன்னு போன வருஷம் போனாரா? இல்ல போகக்கூடாதுன்னு இருக்கா? இதுதான் சார், அங்க தள்ளி விட்டு அங்க அடிங்கன்னு சொல்லிட்டு இங்க உள்ள போறது சார். இதுதான் சார் நடக்குது இந்த நாட்டுல. இதுதான் நடக்குது சார். நீங்க பேசும்போது நான் பேசல. நீங்க பேசும்போது நான் பேசல. வெயிட் பண்ணுங்க. கேள்வி கேட்கிறதுக்கு அவருக்கு வரணும். கேள்வி கேட்க அவருக்கு வெயிட் பண்ணுங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க. இல்ல இல்ல ஒரே நிமிஷம். பிரதமர் சர்ச்சுக்கு போலனா கூட நீங்க கேள்வி கேட்கலாம். சர்ச்சுக்கு போனதுதான் சார் பிரச்சனையே. ஏன் தெரியுங்களா? இதே பிரதமர் அவர்கள் அடுத்த ஈஸ்டருக்கு சர்ச்சுக்கு போட்டுங்க. நான் சவால் விட்டு சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. இருங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்கு இருங்க. போறா பாருங்க. என்ன ஒரு வருஷத்துக்கு? ஈஸ்டர் 3 மாசத்துல வருது. ஆமாங்க. இருங்கங்க. வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருங்கங்க. வெயிட் பண்ணி தான் பா. ஏங்க இருங்கங்க. நான் முடிச்சிடுறேன். ஏன்னா அவருக்கு நிறைய பதில் சொல்ல முடிச்சிடுறேன். இது ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் இருக்கா? ஒரு எம்பி நான் 100 கோடி அடிச்சேன் சொல்லி என்ன ப்ரூஃப் இருக்கு? இது வெட்டம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. என்ன ப்ரூஃப் இருக்கு? இவர் பார்த்தாரா அந்த மீட்டிங்க? நான் சொல்ல வேண்டியது ஒன்றே தான். எங்களுடைய ஆபீஸுக்கு பக்கத்துல பார்க்கிங்க்கு இடம் இல்லைன்னு 800 வருஷம் கோயில் இடிச்சது இந்த கூட்டம். எந்த கோயில்? எனக்கு தெரியாது. சொல்லுங்க. டேட்டா சொல்லுங்க. நியூஸ்ல வந்து சும்மா தந்தி டிவில தான் பார்த்தேன். நான் தந்தி டிவில தான் பார்த்தேன். எந்த கோயில்? டெல்லில எந்த கோயில் சொல்லுங்க. உங்க ஆபீஸ்க்கு ஏங்க கார்கே இருங்க பாருங்க. கார்கே இருங்க. ஏதாவது ஒரு டப்பா இருக்கு. எந்த கோயில் சொல்லுங்க. சென்சிட்டிவான விஷயம் பேசுறோம். இல்ல இல்ல எல்லாருக்கும் சொல்லுங்க. இல்ல நான் அத ப்ரூவ் பண்ணிறேன். எந்த கோயில் இடிச்சது நான் ப்ரூவ் பண்ணிறேன். சீராம் என்ன பண்ணுவாரு? எந்திச்சு போயிடுவாரா? நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. எந்திச்சு போயிடுவாரா? நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. இல்ல இல்ல யார் இடிச்சா ப்ரூவ் பண்ணுங்க. இல்ல கார்கே நான் சொல்ல வர விஷயத்தை புரிஞ்சுங்க. This attacks is being pre-plannedly orchestrated and organized. By whom is the question? யார்? By whom? Hindu mafia, Hindu gang. What Hindu gang? What does it mean? Hindutva gang இது What do you mean by Hindu gang? சார் இருங்க சார். இப்போ நீங்க சார் ஹிந்து கேங்ல நீங்க பேர் கொடுக்காதீங்க. ஹிந்துத்துவ கேங் அவர்கள் கேளுங்க. ஹிந்துன்ற பேர் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம். ஹிந்து அப்படின்றது சமூக விரோதிகள் சொல்லுங்க. நான் ஒதுக்குறேன் சார். இந்த ஹிந்து கேங்ன்ற வார்த்தை நான் ஏத்துக்க முடியாது. இங்க இருங்கங்க. ஹிந்துத்துவ கேங் என்னெல்லாம் செய்றாங்கங்கறத நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாமியர்களை ஃபர்ஸ்ட் எப்படிலாம் அடிச்சாங்க, எங்க ரயில்ல ஓடுற ரயில்ல தொழுதாக்கா அடிச்ச கூட்டங்க இது. மாட்டுக்கறி வச்சிருக்கேன்னு அடிச்சு கொன்ன கூட்டம் இது.
கட்டி போட்டு அடிச்சு கூட்டங்குது. ஏங்க உண்ணாவுன்னு ஒரு பொண்ணு வந்து ஸ்டேஷனில் சாரி எம்எல்ஏட்ட போயிட்டு அதுக்கு முன்னாடி விஷயத்தை பார்க்கும்போது மொத்தமாக சேர்த்து கற்பழிச்சிட்டு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க அப்பாவை அங்கேயே அடித்து கொண்டுட்டு அவங்க சித்தப்பாவை கொண்டுட்டு காரில் போகும்போது அவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வக்கீலை கொண்டுட்டு இப்போ கடைசியில் அந்த எம்எல்ஏ வெளியே வந்திருக்காருங்க. அந்த மாதிரி நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். சரிங்களா? என்ன இது நீதித்துறையிட்ட நம்ம கேட்க வேண்டிய யாருனாலும் கேட்கலாம். இது நீதித்துறை வராரு பாத்தீங்களா? இப்போ டக்குன்னு வராரு பாருங்க. அதுதான் விஷயம். டக்குன்னு வரல. இது இந்த இருங்க நான் பதில் சொல்றேன். இருங்க தாராளமா பேசுங்க. இவ்வளவு பச்சை பாருங்க. இருங்க. ஹலோ பிரதர், எனக்கு பதட்டமே இல்ல. நீங்க போடுற ரீல் எல்லாத்தையும் நான் அப்பப்போ பேசி ஆகணும். நீங்க வெயிட் பண்ணுங்க. உங்க ஊர்ல ரீல் மக்களுக்கு தெரியும். கார்கே நீங்க இப்போ சிறுபான்மையினருக்கு ஆதரவா பேசுற ஒரு ஓட்டால் பாலிடிக்ஸ் அப்படி சொல்லி இந்திய சிறுபான்மையினர் தாஜா சிறுபான்மையினர் பிரச்சனை இல்லைங்க. இங்க இந்திய மக்களான பிரச்சனை. ஏன்னா இவர்கள் முதலில் அடித்தது இஸ்லாமியர்களை, இவர்கள் முதலில் டார்கெட் பண்ணது இஸ்லாமியர்களை, இப்போது டார்கெட் பண்ண கிறிஸ்தவர்களை, அடுத்த இவர் டார்கெட் பண்ண போறது யாருன்னு இந்திய மக்களுக்கு தெரியும். இதுதான் விஷயம். இவங்க யாரட்ட ஏன்னா நேத்து நடந்த டார்கெட்ல சாலையோரமா ப்ரூஃப் இல்ல கார்கே சாலையோரமா பிரதமர் கொலை பண்ண சொல்றாங்க. அப்புறம் இந்து அவர் அப்படி தான் சொன்னாரு. அங்க போய் கட்டிப்புடி பாருங்க கொலை பண்ண சொல்லுவாங்க வார்த்தை சொன்னாரு. நீங்க அவர் வித்ட்ரா பண்ணுங்க. நீங்க வந்து இந்து ஆட்கள் சொல்றாங்க. ஒரு ப்ரூஃப் இல்ல. ஒரு நிமிஷம் ப்ரூஃப் காமிக்கிறேன். திருப்பி சொல்றேன். ஒரு நிமிஷம் இவர் ப்ரூஃபோட பேச சொல்லுங்க. இருங்க இல்ல நான் முடிச்சறேன். நான் என்ன முடிக்க விடுங்க. நீங்க பேசுங்க. அவர் சொல்லுவது நீங்க இல்ல பிரைம் மினிஸ்டர் டைரக்டா அவர் சொன்னாரு காரணம் அப்படி நீங்க சொல்றத அவர் எதிர்க்கிறார். குஜராத்ல அவர் பேசுற காணொளிகள் இருக்கு. இத மக்கள் பார்த்து கொண்டு இருக்காங்க. குஜராத்ல அவர் இருக்க காணொளிகள் எல்லாமே அவர் தான் தூண்டி விட்டார் நீங்க சொல்றீங்க. யூபி அரசாங்கத்தோட அதுக்கு என்ன உலகமே பேசிட்டு யூபி அரசாங்கத்தோட உலகமே பேசிட்டு இருக்கு. யூபி அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட் எல்லாம் கிளியரா முடிக்கல. ரெண்டு பேரோட முடிஞ்சு அவர்களுக்கும் ரெண்டு பேரோட என்னன்னா நேத்து சாலை ஓரமா சாண்டா கிளாஸ் தொப்பியை விற்று கொண்டிருந்த ஒரு ஏழை சிறுவனை நீ வந்து இது இந்து ராஷ்டிரம், நீ எப்படி இங்க இதை விற்கலாம், உனக்கு யார் இந்த அனுமதியை கொடுத்தது, கடையெல்லாம் தூக்கிட்டு ஓடு, இதை எப்படி இங்க விற்க முடியும்னு சொல்லி சொல்ல சொல்லுங்க சார். இதெல்லாம் ஆதாரத்தை சொல்ல சொல்லுங்க. அது இந்து பாஜகவின் ஆதாரம். இது என்ன சார்? ஒரு நிமிஷம் இல்ல அதுக்கு வீடியோ ஆதாரம் இருக்கு. வீடியோ வச்சு தான் நம்ம பேசுறோம். நான் மறுக்கல. ஓகே நீங்க எடுத்த உடனே பாஜக வராது. அத நீங்க கேளுங்க. இந்து வராது. அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. நீங்க தான் சொல்றீங்க. நீங்க தான் பாஜக சொல்றீங்க. கேப்போ இந்தியாக்கு பாஜக சொல்றீங்க. நான் சொல்லல. அவ இந்து ஆயிடுவானா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வா. ப்ளீஸ் கூல் டவுன். நீங்க தான் பாஜக. ப்ளீஸ் கூல் டவுன். நான் திரு அந்தரிதாஸ் ப்ளீஸ் அந்தரிதாஸ் பாஜக தான் காரணம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்க வரீங்க அப்படின்னா 11 வருடம் பாஜக ஆட்சி நடந்திருக்கிறது. 2014 நம்ம பார்த்துட்டோம். வருஷம் இது மாதிரி நடக்கலை. இந்த வருஷம் மட்டும் நடக்குதுன்னா அப்போ நீங்கள் ஏன் இவ்வளோ வருஷம் நடக்கலைன்ற கேள்வி சேர்த்து தானே பார்க்கணும். அதாவது டிசம்பர் 24 இரவு நடைபெற்ற சில அராஜக நிகழ்வுகள், அதுவும் பெரும்பாலும் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் நடந்த நிகழ்வுகள் வெறும் சம்பவங்களாக நான் பார்க்கவில்லை. இட்ஸ் a pre-planned meditated criminal conspiracyயாகத்தான் நான் பார்க்கிறேன். 11 வருஷம் நீங்கள் சொன்னீங்க, 10 வருஷமாக அதுதான். டே 1 மே 26 2014 பதவியேற்பு விழா என்பதை மோடி அவர்கள் சொன்னார்கள். 200 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் மன்னர்கள் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறார்கள்னு சொல்கிறார். விஹெச்பியினுடைய நினைவிலை வாழ்கின்ற அசோக் சிங்கால் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு வந்து இது இந்த உலக இந்துக்கள் மாநாட்டில் அவர் பேசுகிறாரு. 800 ஆண்டுகளுக்கு முன்னால் டெல்லியை பிருத்திவிராஜ் சௌஹான் என்கின்ற இந்து மன்னன் ஆண்டான்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் 2014 நவதசமி நாளில் நவம்பர் மாதத்தில் நவதசமி நாளில் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் சொல்கிறாரு, இது இந்துக்களின் நாடு என்பதை நாங்கள் நிலைநிறுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். தலைநகர் டெல்லியில் ரெடம்ப்ளஸ் கதீட்ரல் ரெடம்ப்ளஸ் சர்ச்சில் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் மிட்நைட் மாஸ் பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, the service reflected timeless message of love, peace and passion சொல்கிறார். அன்பு, இரக்கம், கருணை, அமைதி இவைகளெல்லாம் போதிக்கிறது என்று சொல்லும் பொழுது அங்கே பஜ்ரங் தளை சார்ந்த டெல்லியிலேயே பஜ்ரங் தளை சார்ந்த தோழர்கள்
தொப்பிக்களை அணிந்து கொண்டிருந்தவர்களை பார்த்து நீங்க இது மதமாற்றத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது தொப்பி என்பது, ஆகவே அது கழற்றுங்கள் என்று அங்கே அராஜகமாக சொன்னது மாத்திரமல்ல, ராஜஸ்தானிலே துங்காப்பூரிலே வந்து வீடுகளுக்கு, கிறிஸ்தவ நண்பர்களுடைய வீடுகளுக்கு தீ வைத்தார்கள், தேவாலயங்களுக்கும் தீ வைக்கப்பட்டது என்கின்ற அந்த செய்தியும் இன்றைக்கு வருகிறது. ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட இதில் என்னது இந்த ஜபல்பூரில் இன்றைக்கு அப்பட்டமாக விஹெச்பி தொண்டர்கள்னு சொல்லிட்டு பத்திரிகையில் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆதாரம் வேணும்னு நமக்கு தெரியல. அவர் சொல்கிறார்கள் இது வந்து இந்துக்களின் நாடு, இது இந்துக்களின் நாடாகத்தான் இருக்கும் என்று சொல்லிவிட்டு, ஏன் பீகார் நடைபெற்ற எலெக்ஷன்ல கூட மரியாதைக்குரிய டெக்ஸ்டைல் மினிஸ்டரா இருந்த மரியாதைக்குரிய கிரிராஜ் அவர்கள் என்ன சொன்னார்னு உங்களுக்கு தெரியும். பீகார் எலெக்ஷன்ல எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் தி வோட்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் சொல்றாரு. ஆக இன்றைக்கு பிறகு நீ சொல்றாரு திருவனந்தபுரத்தில் நாங்கள் வந்துட்டோமே அப்படின்னு சொல்றாரு. ஆமா வருவீங்க, இனிமேல் எல்லாத்துலேயும் கூட வருவீங்க. ஏன்னா 2023 அப்படி ஒரு ஆக்ட் எட்டுன்னு வந்து அப்பாயின்மெண்ட் அண்ட் சர்வீஸ் கண்டிஷன்ஸ் சர்வீஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ்ன்ற அந்த ஆக்ட்ல சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியை நீக்கிவிட்டு இன்றைக்கு பிரதமரால் நியமிக்கப்படுகிற வச்சு ஒரு எலெக்ஷன் கமிஷன் சொன்னார்ல, திருவனந்தபுரத்தில் ஏன் நடந்தது சொல்றேன். இனி ஜெயிப்பாங்க எல்லாம், இதை விட அதிகமா ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அவங்க பாக்கெட்ல இருக்குதுன்றதுக்காக சொல்றேன். இல்ல இன்னும் அதுல வந்து voting machine இல்ல, அது ballot paper. அதுல வின் பண்ணிருக்கு. புரியுது, அதான் நான் சொன்னேன். அதையும் சொல்லி ராப்பரேனா voting machine வந்து நிப்பாங்க. சிசிடிவி வாட்ச் போட்டு பாத்து அத்தனை ballot paper. இவங்களுடைய மதவெறிக்கு கள்ள ஓட்டு போட்ட மாதிரி. சார் ஒரு நிமிஷம் சார் என்னுடைய நேரத்தை எடுக்கிறீங்க சார். சரி ஒரே நிமிஷம். இவங்களுடைய மதவெறிக்கு வந்து கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. 2018 நுபுர் சர்மா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். டைம்ஸ் நை பத்திரிகையில் வந்து முகமது நபிகள் அவர்களை ரொம்ப கொச்சைத்தனமாக பேசினார். ஆனால் அவரை வந்து பட்னாவிஸ் அவர்களும் நவீன் ஜிண்டால் அவர்களும் நீங்கள் கவலைப்படாதீர்கள், பிரைம் மினிஸ்டர் அலுவலகம் உங்களுக்கு இன்றைக்கு பக்கபலமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு மே 26ஆம் தேதி பேசுகிறாங்க. மே 30ஆம் தேதி அந்த நாட்டினுடைய கத்தர் நாட்டினுடைய தூதர் தீபக் மித்தலுக்கு வந்து கண்டன கடிதம் கொடுக்குறாங்க. இந்திய சர்க்கார் கண்டன கடிதம் கொடுக்குது. ஜூன் 6ஆம் தேதி தான் வெளியுறவுத்துறை வந்து செயலாளராக இருக்கிற பக்ஷி அவர்கள் இல்லை நாங்கள் எல்லா மதங்களையும் ஒன்றாக, ஏன்னா அவர் சொன்னார் 36 லட்சம் பேர் இன்றைக்கு யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இந்தியர்கள் இருக்கிறார்கள், அவருடைய வேலை வாய்ப்பு என்பது கேள்விக்குறியாகும் என்று சொன்ன உடனே நாங்கள் எல்லா மதங்களையும் சரிசமமாக மதிக்கிறோம் சொல்லிட்டு 15 நாட்களுக்கு பிறகுதான் அந்த சவுண்டே வந்தது. அப்புறம் வந்து இது ஃப்ரிஞ்சுடு குரூப்னு சொல்லிட்டு எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டரை சம்பிரதாய ரீதியாக பண்ணாங்க. ஆக இவர்கள் எல்லாவற்றுக்கு பின்னால் இவர்கள் தான் இருக்கிறார்கள். இது வந்து ராமருடைய பிள்ளைகளுக்கும் வேறு மாதிரியாக பிறந்த பிள்ளைகளுக்கும் நடக்கின்ற போர்னு பிரக்யா சிங் சொல்லிட்டு ஒரு மந்திரியை பேசினார். ஆக இது வந்து அவருடைய ஹிஸ்டரி ஷீட் எடுத்து பார்த்தா 11 வருடங்களாக இதுதான் நடந்திருக்குது. அன்னைக்கு சொன்னாங்க வைப்ரண்ட் அண்ட் பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு தொடக்கத்தை சொன்னாங்க. அப்புறம் இந்த இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் growthன்னு சொல்லிட்டு அன்னைக்கு சொன்னாங்க. சப்கா சாத் சப்கா விகாஸ்னு அன்னைக்கு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு எந்த விதமான இதுவும், அதாவது திருப்பி வாதம் பண்ணி பரபரப்பாக இருந்தால் தான் வேற திசை திருப்ப முடியுன்றதுக்காக எந்த சாதனைகளையும் செய்யாமல் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை எல்லாம் தடை செய்து வைத்துக் கொண்டு இன்றைக்கு வேண்டும் என்று திட்டமிட்டு சொன்னாங்க. இப்போ இனிமே வருவாங்களா சர்ச்சுக்குன்னு சொன்னாங்க. 2023 ஈஸ்டருக்கு இதே மோடி அவர்கள் சர்ச்சுக்கு வந்தாங்க. 2024 பிஷப்கள் கத்தோலிக்க பிஷப்புகளுடைய மாநாட்டுக்கு வந்தாங்க. ஆக தேர்தல் வருவதும் நாடகம் ஆடுவதும் இவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பிஜேபி ஆளுகின்ற ஏறக்குறைய எல்லா மாநிலங்களிலுமே டிசம்பர் 24ஆம் தேதி கிறிஸ்துவ தொழுகையின் போது இன்றைக்கு அராஜகம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது என்பது கைப்புண்ணிக்கு கண்ணாடி தேவையில்லை. இந்த ரெண்டு சொன்னதும் போய் உங்களுக்கு இப்ப டேட்டா கொடுக்குறேன். இவங்க இந்த ஜபல்பூர்னு இப்ப கதை விட்டுருந்தீங்களே, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த ரெண்டு சர்ச் பத்திரிகையில வந்து ஜபல்பூர் கதை கிடையாது, நான் படிக்கிறேன் சார். கதையா இன்னைக்கு சென்ட் மேரிஸ் சர்ச் இன் கண்ட்வா பீகார்ல ஃபயர் broke out due to short circuit, வேற ஒண்ணு இல்ல. ரெண்டாவது அப்புறம் திப்ரிவா சர்ச் இன் கோபால்கஞ்ச், அதுவும் பீகார்ல.
அது என்ன ஆச்சுன்னா கேண்டில் கீழே விழுந்து பத்த வச்சது. சத்தீஸ்கர் ராய்பூர்ல என்ன நடந்தது சார்? சார் பத்திரிகையில் வந்திருக்கு. என்ன அப்பட்டமான பொய் டிராமா சார் ஸ்ரீராம் சார் அப்பட்டமான பொய் ஸ்ரீராம் சார் ஒரு ஷார்ட் சர்க்யூட்ல ஒரு சர்ச்சில் வந்ததையும் ஒரு கேண்டில் விழுந்து வந்த ஃபயரையும் இங்க உட்கார்ந்து பிரதமர் மேல போடுறது எவ்வளவு கீழ்த்தனமான விஷயங்க. எவ்வளவு கீழ்த்தனமான விஷயம் இது. இத நம்ம ஏத்துக்கவே முடியாதுங்க. மக்கள் பார்க்கணும். மக்கள் பார்க்கணும். சத்தீஸ்கர் பொய் சொல்வது கேவலமான பொய். ஸ்ரீராம் தாக்குதல் சம்பவத்துடைய வீடியோ இருக்கு. அதாவது அது யாரு பாருங்க. யாருன்னு பாருங்க. இது யாரு? அது எங்கன்னு பாருங்க. இது யாரு? யாருன்னு பாருங்க. யாரு அந்த இது யாரு? எங்க ஒரு நிமிஷம் சார். எங்க மகாராஷ்டிராவுல இந்துவ சாவடிக்கலையா? ஒரு 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 யோகிய சாவடிக்கலையா? இதே உத்தவ் தாக்கரே கவர்மெண்ட்ல இருந்த போது அந்த இந்துக்கு யாரும் வந்து பேச மாட்டீங்களா? ஏன்னா அவர் இஸ்லாமியர் இல்ல. ஏன்னா அவர் கிறிஸ்தவர். உங்க கருத்து அவர் ஏன்னா ஒரு இந்து. இந்து சாவு உங்களுக்கு இனிப்புங்க. அதுதாங்க திமுக பண்ண வேண்டிய விஷயம். இந்து சாவையும் இந்துக்களுடைய சனாதன ஒழிப்பையும் பேசுவர்கள் தான் மக்கள் பார்க்கணும். இத பேசுறவர் வந்திருக்காரு. இளங்கோவன் என்ன இத பேசுறது? சனாதன ஒழிப்பு சொல்லி பாருங்க. இப்போ சனாதன ஒழிப்பு சொல்லுவாரு. இப்போ பயப்படுவாரு. இப்போ இந்த சம்பவங்கள் இல்ல இளங்கோவன் மட்டும் பேச போறாரு. சார் 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 கூல் டவுன் ப்ளீஸ். இளங்கோவன் மட்டும் பேச. இளங்கோவன் மட்டும் திரு இளங்கோவன் சார் 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 அவர் பேசணும். ஸ்ரீராம் அவர் பேசணும். ரோட்ல தொப்பி விக்கிறவன அடிக்கிறது. தொப்பி விக்கிற சார் இளங்கோவன்ட்ட போறேன். இளங்கோவன் ஒன்லி. நோ நோ நோ. இளங்கோவன், இந்த நாடு எல்லாருக்குமான மதச்சார்பற்ற நாடு. சிறுபான்மையினர் பண்டிகை கொண்டாடுறப்போ வரக்கூடிய அச்சுறுத்தலை ஒரு அரசு எப்படி தட்டி கேட்கிறது அப்படின்றத பார்க்கணும். அரசு எப்படி தட்டி கேட்டிருக்கு அப்படின்றப்போ இந்த சந்தேகம் வருது அப்படின்றாங்க. ஒரு பெரும்பான்மையாக இந்துக்கள் இருக்கிறதுனால தான் இந்த நாட்டில் மதசார்பற்ற நாடாக அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் இங்கே நிம்மதியாக வாழ முடியுது. அவங்களுடைய வழிபாட்டு உரிமையோடு வாழ முடியுது. ஒன்று. ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நாடு முழுக்க இதுவரை இந்த 11 ஆண்டுகளில் இல்லாத மாதிரி இந்த ஆண்டு மட்டும் ஏன் இந்த போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே திட்டமிட்ட சம்பவங்கள். நீங்கள் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு சொன்னால், எங்கெல்லாம் இந்த மாதிரி சம்பவம் இருக்கோ அது வீடியோ இருக்கோ, வீடியோ யார் போய் அடிக்கிறானோ அவனே வீடியோ எடுக்கிற மாதிரி, அவனே இதை அதுவும் காவி துணி போட்டு போகிற மாதிரி இதையெல்லாம் திட்டமிட்டு சில பேர் இதை ஒரு கெட்ட பெயரை உருவாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட செயல். ஏன் இது திட்டமிட்ட செயல்னா, சமீபத்தில் இந்த நம்ம அந்திரிதாஸ் அவர்கள் பேசும்போது கூட சொன்னார், கேத்தலிக்கோட பிஷப்ஸோட மீட்டிங் போயிருந்தாங்க. அதே மாதிரி நம்முடைய கேரளாவில் அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய பாதுகாப்புக்காக பிஜேபிக்கு ஓட்டு போட்டு பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், பிஜேபி அவர்களுக்காக நின்றது. ஆகையினால நமக்கான பாதுகாப்பு பாஜகன்னு அவர்கள் நினைத்ததுனால இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு பாஜக பக்கம் போகுதுன்னு தெரிஞ்ச பிறகு இந்த ஆண்டு வேண்டுமென்றே குறிப்பாக நம்முடைய பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் திட்டமிட்டு இது போன்ற கலவர சூழ்நிலைகளை கலவரங்கள் நடப்பதாக வேண்டுமென்றே சில இந்திய இயக்கங்கள் அந்த மாநில அரசுகள் கண்டிச்சு இதை வெளியில கொண்டு வந்திருக்கணும்ல. ஒரு பிஜேபி அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி இப்படி பண்றாங்கன்னு புரியல. இல்ல, இப்போ பிஜேபி மாநில அரசுகளுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த அப்படி பண்றாங்கன்னா அதை அம்பலப்படுத்தி இருக்க வேண்டியது அந்த மாநில அரசுகள் தானே. அம்பலப்படுத்துவாங்க. நேற்றுக்கு நடந்த சம்பவங்க நிச்சயம் அம்பலப்படுத்துவாங்க. யார் தவறு செய்திருந்தாலும் அது நடவடிக்கை எடுக்க போறாங்க. நடவடிக்கை எடுத்து அவர்களை வெளி உலகத்துக்கு நமக்கு எல்லாருக்கும் பப்ளிக் டொமைன்ல வைக்க போறாங்க. நாம கேரளாவில் எடுத்துப்போம். கேரளாவில் அங்க இருக்கக்கூடிய ஆலப்புழை மாவட்டத்தில் ஆலப்புழையில அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஊர்வலமா போறாங்க. அவர்கள் மேல தாக்குதல் நடத்தியது கம்யூனிஸ்டுகள். அந்த கம்யூனிஸ்ட் அந்த விஷயம் வெளியே வந்ததா? இல்ல. எங்க பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில் சம்பவங்கள் நடந்தா உடனடியாக வெளியே வரக்கூடிய விஷயங்கள் இங்க கம்யூனிஸ்ட் மாநிலத்தில் நடந்தது வெளியே வரவே இல்லை. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரவு நேரத்தில் வாகனங்கள்ல வேகமா போறாங்க, வெஹிக்கிள் ஸ்பீடா போறாங்க, தண்ணி அடிச்சுட்டு இளைஞர்கள் போறாங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் சேர்ந்து அடிச்சிருக்காங்க, தடுத்திருக்காங்க. உடனே கிறிஸ்தவர்களை தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இது போன்ற சம்பவங்களை எல்லாம் ஒரு சிறு சிறு பிரச்சனைகளை இது திட்டமிட்டே இதை பெருசாக்கணுங்கிறதுக்காக ஏதோ இந்துத்துவ இயக்கங்கள் இந்துத்துவவாதிகள் வேண்டுமென்றே இதை செய்கிறார்கள். பிஜேபி செய்து அப்படிங்கிற மாதிரி
ஒரு போர்ட்ரே பண்றதுக்கான ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கான முயற்சி நாடு முழுக்க நடந்து கொண்டு இருக்கிறது. எங்க நீங்க ஏன்னு சொன்னா பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள்ல இதெல்லாம் நடந்தது, நாடு முழுக்க போயிருக்கு. ஆனா கேரளாவில் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல், கம்யூனிஸ்டுகள் தாக்கிய விவரங்கள் எந்த செய்தியும் பெருசா போகல. கன்னியாகுமரியில் நடந்த சம்பவம், இது போன்ற சம்பவங்கள் எதுவும் பெரிய அளவுக்கு போகல. கடந்த 11 ஆண்டுகள்ல இதுதான், இந்த ஆண்டு தான் திட்டமிட்டு கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு, கத்தோலிக்கர்களுடைய ஓட்டு இந்த பிஜேபிக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஓட்டரசியல் நடத்தக்கூடிய, நீங்க சமீபத்தில் ராகுல் பேசுனதான் பார்த்திருப்போம். மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கணும், மக்கள் இவர்களுக்குள்ளவே பிரச்சனை வரணும், இப்படி எல்லாம் இவர்களுடைய திட்டமானது வெளிநாட்டினுடைய சதியினுடைய செயலாக, அவர்களுடைய குரலாக இந்த நாட்டில் இவர்கள் ஒலிக்க தொடங்கி இருக்கிறார்கள், அதை செயல்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். நீங்க பாருங்க, இல்ல தமிழ்நாட்டில் இல்ல அப்ப கிறிஸ்தவர்கள் ஓட்டு பாஜகவுக்கு வருது அப்படின்றதால தான் பிரைம் மினிஸ்டர் வந்து சர்ச்சுக்கு போறாரா? நான் என்ன சொல்றேன், நீங்க அரசியல் காரணமும் இருக்கலாங்க, அவர் எதுக்காக போனாரு அவர் காரணமும் இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், நீங்க கிறிஸ்தவருடைய ஓட்டு அப்படி அவர் உண்மையிலே கிறிஸ்தவர் ஓட்டுக்காக தான் போயிருக்காருன்னு சொன்னா, கிறிஸ்தவர் ஓட்டு அவர்களுக்கு போகக்கூடாதுன்னு இந்த வேலை செஞ்சிருக்காங்க. அது அப்ப இவர்களுடைய திட்டம் ஒரு சதியானது ஒருவேளை முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம், ஆகையினால பிரதமர் அங்க போயிருக்கலாம், இதெல்லாம் நடந்திருக்கலாம். அரசியல்வாதிகள் எப்படி நடந்துப்பாங்க அப்படிங்கறது நமக்கு வெளிப்படையா தெரியும். ஆனா வெளிநாட்டு சதியோடு நடக்கக்கூடிய விஷயங்களை நாம கவனிக்கணும். நீங்க தமிழ்நாட்டில் பாருங்க, நீங்க மற்ற மாநிலங்கள்லாம் விட்டுருங்க, தமிழ்நாட்டில் என்னங்க நல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள், நம்முடைய கோவில்களுக்கு திருப்பரங்குன்ற விஷயமா இருக்கலாம், சென்னிமலையா இருக்கலாம், சென்னிமலையை கல்வாரி மலைன்னு அறிவிக்கிறேன்னு சொல்லி ஒரு பாதிரியார் பேசுறாரு, ஜோசப் சரவணன் பேசுறாரு. அதுக்கு பிறகு அங்க ஒரு பெரிய பிரச்சனை உருவாகுது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவிலுடைய அதாவது அரசாங்கத்துடைய பொது இடத்துல அன்னதானம் நடத்துறதுக்கு அது கூடாதுன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இறங்கி சண்டை போடுறாங்க. 1500 ஃபேமிலி கிறிஸ்தவ ஃபேமிலி மெஜாரிட்டியா இருக்கும், வெறும் 600 பேர் இந்துக்கள் இருக்காங்க. ஆகையினால இந்த இடத்துல பொது இடத்துல நடத்தக்கூடாது, அவர்கள் அன்னதானம் போடக்கூடாது, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. ஆகையினால இந்த மாதிரி விஷயங்களை இருட்டடிப்பு செய்துவிட்டு ஏதோ திட்டமிட்டு எங்கேயோ பல இடங்கள்ல இந்து இயக்கங்கள், இந்துத்துவ இயக்கங்கள் தான் இதையெல்லாம் பெருசு பண்ற மாதிரி, இதெல்லாம் நடத்துற மாதிரி இவர்கள் வேண்டுமென்றே அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ண முயற்சி பண்றாங்க. அது நடக்காது. ஆனா தமிழ்நாட்டில் இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு, நிறைய நாம சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களே உதாரணமா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்து விரோத அரசாங்கம், சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு சொல்லக்கூடிய அரசாங்கம், தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அரசாங்கம். இவர்கள் மே மாதம் 7ஆம் தேதி 2021 ஆட்சிக்கு வந்த உடனே தமிழ்நாட்டில் 67 கோவில்கள் இடிக்கப்பட்டதுங்க. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, இந்த நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. ஆகையினால இதே நீதிமன்றம் கொடுக்கிற தீர்ப்பை, எந்த தீர்ப்பையும் இந்துக்களுக்கு ஆதரவான தீர்ப்பை எதையும் அமல்படுத்த தயாரா இல்ல. இது திண்டுக்கல் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய கோவில் வாசல்ல விளக்கேற்றணும்ன்றான். 12 கிரவுண்ட் இடம் இருக்கு, கோவில் கவர்மெண்ட் கொடுத்தது கோவில் கட்டுறதுக்காக, விளக்கேற்றதுக்கு அனுமதி இல்லைன்னு பூஜாரியை வெட்டி படுகொலை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நடக்குது. இதை பத்தி எல்லாம் ஏன் பேசல? கேப்போம். நான் திரு அந்திரிதாஸ் அவர்கள்ட்ட, பாஜகவுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு, குறிப்பாக கிறிஸ்தவர்கள் ஓட்டு போயிட்டுருக்கு. கோவாவில் பார்க்குறோம், கேரளாவில் பார்க்குறோம், வடகிழக்கு மாநிலங்களில் பார்க்குறோம். இதை தடுப்பதற்காக வேறு சிலர் செய்த சதியாக இருக்கக்கூடாதுன்னு சந்தேகிக்கிறாங்க. அதாவது கோவாவை பொறுத்தவரையில் 25% கிறிஸ்தவருடைய வாக்கு இருந்தாலும் கூட அது தொடர்ந்து பிஜேபியினுடைய ஆளுகைக்கு கீழே வருகின்ற காரணத்தால் அங்கே பெரிய கலவரங்கள் கிடையாது. ஆனால் வடகிழக்கு மாநிலங்களில் பெரும்பாலும் அவங்களுக்கு 2 மாநிலங்கள் காங்கிரஸ் மாறி மாறி வருகின்ற காரணத்தால் அங்கே அடிக்கடி இது போன்ற குழப்பங்கள் நடக்கிறது. நம்ம இளங்கோவன் சார் சொல்லும்போது கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் தான் தாக்கினார்கள். கம்யூனிஸ்டுகள் கிறிஸ்தவர்களை மாத்திரமல்ல வேறு எந்த மதத்தினரும் தாக்கினார்கள் என்று இதுவரை நான் கேள்விப்படவில்லை. ஆனால் கேரளாவிலே பாலக்கோட்டில் நடைபெற்ற அந்த கலவரத்திலே RSSஐ சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மற்ற அரசாங்கங்கள் அதுக்கு அந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். அதே போலவே பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கலாம். மதசார்பற்ற ஒரு நாட்டில் யார் வேண்டுமானாலும் எந்த கோயிலுக்கும் போகலாம். ஆனால் அது என்ன நிலைமை அப்படின்னு சொன்னால், 1950ஆம் ஆண்டு அரசியல் சட்டம் எழுதும்போது செக்குலர் சோஷியலிசம் அந்த வார்த்தை இல்லை. ஆனால் ஏன்னா அது மாதிரி வராது என்று நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் வேறு வழியில் அது மாதிரின்ற ஒரு தருணங்கள் வருகின்ற காரணத்தால் 42வது திருத்த சட்டத்தின் கீழ் செக்யூலர் சோஷியல் என்கின்ற வார்த்தையை போட்டார்கள்.
2015 ஜனவரி 26ஆம் தேதி ஒரு விளம்பரம் வந்தது மத்திய ஒலிபரப்புத்துறை அமைச்சர் மூலமாக. அதில் அந்த பிரியாம்பிள் போட்டிருந்தாங்க. அதில் 2 வார்த்தையை விட்டுட்டாங்க, செக்யூலர் சோஷியல் என்கின்ற வார்த்தையை. அப்போ ரவிசங்கர் பிரசாத் கிட்ட கேட்டாங்க, இந்த விளம்பரத்தில் இந்த 2 வார்த்தைகள் விடுபட்டு போயிட்டு தவறுதலாக விடுபட்டு போய்விட்டதா என்று கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்லை இல்லை, நாங்கள் வேண்டுமென்று தான் விட்டோம், இடையிலே வந்த வார்த்தைகள் இடையிலே போகிறது என்று சொன்னார். அதை எதையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு மாதிரி இளங்கோவன் இன்னொரு குற்றச்சாட்டு போகிற போக்கில் சொல்லிட்டாரு, திமுக வந்து இந்து கோயில்களுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சொல்றாரு. திருநெல்வேலியில் அழகிய நம்பிராயர் கோயில்னு சொல்லிட்டு ஒரு கோயிலில் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த சிவன் சன்னிதானம் இடிக்கப்பட்டது. இடிக்கப்பட்ட அந்த இது வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2023 கோர்ட் தீர்ப்பு வந்த பிறகு 24 மிகப்பெரிய குடமுழுக்கு, சிறப்பான முறையில் குடமுழுக்கு தெரிந்து அந்த சிவன் சன்னிதானத்தை திறந்து வைத்தது திமுக அரசு மாத்திரமல்ல, இதுவரை 3500 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி இருக்கிறது என்பதை அவருடைய கவனத்துக்கு கொண்டு வரும். ஆக இன்று எங்களின் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே மாறுபட்ட மொழி, வேறுபட்ட இனம், முரண்பட்ட பண்பாடுகள் சமரசத்தை உண்டாக்காத என்று சமயங்கள் இருக்கின்ற நாட்டிலே எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தான் இங்கே விதைக்கிறோம். ஆனால் இங்கே இன்றைக்கு அதை விரும்பாத சில பேர் வேண்டும் என்றே திட்டமிட்டு வைப்ரண்ட் அண்ட் பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரசி, இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் growth இவற்றுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது என்று திசை திருப்பதற்காக இன்றைக்கு வேண்டும் என்றே திட்டமிட்டு கேட்குறாங்க. யார் அதுதான் இன்றைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கின்ற 11 ஆண்டுகள் சொன்னீங்களே, அதை மேலும் தக்க வைக்க வேற எந்த சாதனைகள் அவளால் சொல்ல முடியாது. எய்ம்ஸை பத்தியும் இங்க சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வேற எந்த கங்கைக்கு இப்ப ஹரித்வார்ல கலவரம் நடந்தது சார். ஆனா கங்கை தூய்மைப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இதுவரை 2 ஃபேஸ்ல இன்றைக்கு மத்திய அரசுல நிதி வாங்கியிருக்காங்க. 22,000 கோடி 20,000 கோடி வாங்கியிருக்காங்க. கங்கையும் சுத்தமாகல, எதுவும் சுத்தமாகல, இவங்களுடைய மனசும் சுத்தமாகலன்றதான் இது போன்ற நள்ளிரவு தாக்குதல்கள். தமிழ்நாட்டுல கூவத்தை சுத்தம் பண்றோம்னு சொல்லிட்டு படகு விடுறோம்னு சொல்லி ஏன் கங்கையை சுத்தம் பண்ணிட்டீங்களா சார்? 2 பேஸ்ல துட்டு வாங்குனீங்களா, காசு வாங்குனீங்களா? 44,500 கோடி 44,500 கோடி வருஷம் யாரு இருந்தா? 11 வருஷம் அதுக்கு முன்னாடி 15 வருஷம் யாரு இருந்தா? 30 வருஷம் இருந்தாங்க. அவங்க தான் கோவில் இல்ல ஒரு அந்த திமுக அரசு குற்றம் சாட்டுங்க. அவங்க தான் கோயில் நிலங்களை அதிகமா மீட்டது, அதிக குடமுழுக்கு செய்தது அவங்க தான். அதை ஏன் ஏத்துக்க மாட்டீங்கன்னு கேக்குறாரு இளங்கோவன். இல்ல குடமுழுக்கு யாரோட பணத்துல செஞ்சீங்க? அதுதான் நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன். ஒவ்வொரு கோவில் குடமுழுக்கு விவரத்துல ஒவ்வொரு முறையும் பொய் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த குடமுழுக்கு செய்த கோயிலை யார் பணத்துல தரீங்க? இந்துக்களுடைய காணிக்கை பணம், இந்துக்களுடைய சொந்த பணத்துல செஞ்சாங்க. அரசாங்க டொனேஷன்ல வந்து என்ன கவர்மெண்ட் பணம் இல்ல. நீங்க இத கூட தெரியாம நீங்க வந்து இதெல்லாம் போய் சொல்றீங்க. என்ன நடந்தது? பிஎம் கேர்ஸ் டொனேஷன், மைக்ரோ டொனேஷன். அரசாங்கம் ஏதாவது நிதி ஒதுக்குச்சா? அதுக்கு பதில் சொல்லுங்க சார். எந்ததுக்கு சார்? அரசாங்கம் ஏதாவது நிதி ஒதுக்குச்சா? ஒத்த பைசா இது வரைக்கும் எந்த கோவிலுக்கும் நிதி ஒதுக்கல அரசாங்கம். கோவில்ல வரக்கூடிய பக்தர்கள் அவங்க அழகிய நம்பிராயர் கோயில திருவரங்குடியில அந்த கும்பாபிஷேகத்துக்கு திமுக அரசு செய்யாம பிஜேபி அரசு வந்தா செஞ்சது. மக்கள் பணம் வசூல் பண்ணி செய்தது. அதான் சார் இந்து சமய அறநிலையத்துறை அரசு ஒரு துறை. கரெக்ட். நீங்க அரசாங்க பணம் ஒதுக்குச்சானா எதுல இருந்து சொல்றீங்க? பட்ஜெட்ல இருந்து தனிப்பட்ட முறையில இத கொண்டு வாங்கன்றீங்களா? ஐயா என்ன வேலை பண்ணாங்க? கோவில்ல கட்டறதுக்கு, கோவில பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன வேலை செஞ்சது? இந்து சமய அறநிலையத்துறை என்ன செஞ்சது? இந்து சமய அறநிலையத்துறையில வேலை செய்யக்கூடிய அத்தனை பேரும் கோவில்ல வரக்கூடிய உண்டியல் பணத்துல சம்பளம் வாங்கக்கூடிய அதிகாரிகள். அது நீங்க சார், நீங்க எல்லாம் நிலத்தை மடக்கி வச்சிருந்தீங்க. அந்த மடக்கை எல்லாம் மடக்குனதெல்லாம் திருப்பி வாங்குனாங்க. திருப்பி வந்து லேண்ட் அக்விசிஷன்ல திருப்பி எடுத்தாங்க. அதுக்கு அரசாங்கம் எவ்வளவு நிதி ஒதுக்குச்சு? ஏதாவது டேட்டா இருந்தா கொடுக்க சொல்லுங்க. நீங்க 3500 கோவில் நடந்தது உண்மை. ஆனா இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஒவ்வொரு கோவிலையும் திருப்பதி அறநிலையத்துறை வந்த பிறகுதான் 4500 கோடி மதிப்பிலான நிலங்களை மீட்டெடுத்தது. புனருத்தாரணம் பண்ணி அதற்கு பிறகு கும்பாபிஷேகம் நடத்திருக்காங்க. அதனால அரசாங்கத்துக்கு எந்த வகையில நீங்க யாரோ கஷ்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தினா நான் தான் பண்ணேன்னு திமுக அரசாங்கம் ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை செஞ்சுட்டு இருக்கு. கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு அரசுக்கு இந்து சமய அறநிலையத்துறைக்கு சம்பந்தம் இல்லையா? இருக்காது. கும்பாபிஷேகத்துக்கு இந்து அறநிலையத்துறை சம்பந்தம் இல்லையா சார்? அறநிலையத்துறை நீங்க கோவில் கும்பாபிஷேகம் நடத்துங்க அப்படின்னு சொல்றதை தவிர்த்து வேற எதுவும் வேலை கிடையாது. அவங்க எல்லாம் நிதி கொடுத்தாங்களா? 4500 கோடி மதிப்பிலான நிலங்களை மீட்டெடுத்தது எந்த அரசு? எந்த அறநிலையத்துறை? நிதி ஒதுக்குதா?
நிதி ஒதுக்குதா? அது நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றேங்க. இந்து சமய அறநிலைத்துறைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் நிதி ஒதுக்குதா? ஒவ்வொரு கோவில்லையும் 14% வருமானத்துல இந்து சமய அறநிலைத்துறைக்கு எடுத்துக்கிறீங்களா இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு பணமும் 4% ஆடிட்டிங்க்கு எல்லாத்துக்கும் பணத்தை கோவில்ல இருந்து எடுக்கிறீங்க. அப்புறம் இந்து சமய அறநிலைத்துறை பண்ணுச்சுன்னா என்ன பண்ணீங்க? நீங்க ஆரம்பிச்ச எய்ம்ஸ்க்கே நிதி ஒதுக்கல, மெட்ரோவுக்கு நீங்க ஆதரவு தொடங்கின மெட்ரோவுக்கு நிதி கொடுக்கல. இந்த நிதியை பத்தி பேசுறீங்களா? 4000 கோடி சம்பந்தமான பெருமானத்துல மீட்டெடுத்தது யாரு? அரசாங்கத்தால ஏதாவது சொல்லுங்க பாப்போம். இதுக்கு முன்னாடி பிலாஸ்பூர்ல தொடங்கின எய்ம்ஸ் மாத்திரம் 22ல முடிச்சீங்கல்ல. 2017ல தொடங்கின இந்த மதுரையுடைய அந்த எய்ம்ஸ் ஏன் சார் நிதி தரல? ஏன் டைவர்ட் ஆகுறீங்க? கோவிலுக்கு சொல்ல முடியலன்னா டைவர்ட் ஆகுறீங்களா? நீங்க இதுக்கு நேரா பதில் சொல்லுங்க. கோவிலுக்கு பதில் சொல்லிட்டா அப்புறம் சார் கேட்பீங்க. 7 வருஷமா வரலையா சார்? இதுக்கு பதில் சொல்லுங்க. 7 வருஷமா வரலையா? முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்காரு. ஓகே திரு ஸ்ரீராம்ட்ட, தமிழக மக்கள் ஒற்றுமையா இருக்காங்க, இது பாஜகவின் கண்களை உறுத்துகிறது, தமிழ்நாட்டு மக்களிடம் மதவெறியை தூண்ட முடியாது அப்படின்னாரு முதலமைச்சர். இல்லை, சிறுபான்மையர்களுக்கு திமுக இருக்கு, பெரும்பான்மையர்களுக்கு பாஜக இருக்கு. அது அவருக்கு கண் உறுத்துவதாக நான் பார்க்குறேன். யாருமே இல்லையே. இல்லை பெரும்பான்மையினர் ஓட்டு போட்டால் தான் 40% மேலே. தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது இல்லையே. ஆனால் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது இல்லையே. நீங்கள் பிரதமர் ஏன் சர்ச்சுக்கு போனாருன்னு கேட்குறீங்க. அவர் உண்மையாக மதச்சார்பின்மையோடு இருக்காருங்க. அவர் சர்ச்சுக்கும் போகிறாரு, கோவிலுக்கும் போகிறாரு, இஸ்லாமியர்கள் இதுக்கும் போவாருங்க. நாங்கள் இந்து மக்களுடைய ஓட்டை வாங்கிட்டு இந்து பண்டிகைகளுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்லாமல் இல்லையே. விநாயகர் சதுர்த்திக்கு நாங்கள் வாழ்த்து சொல்லாமல் இருப்போமே. நாங்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோமே. நீங்கள் அந்த கேள்வி அவருக்கு அது கண் உறுத்தலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, இவர் 2 விஷயம் சொன்னாங்க. அந்த எனக்கு நிச்சயமாக ஒரு சின்ன டவுட் இருந்தது, செக் பண்ணிகிட்டே இருந்தேன். மேடம் ஜெயலலிதா அவர்கள் ஒருபோதும் கோவிலை இடிப்பதற்கு என்றைக்கும் செஞ்சிருக்க மாட்டாருன்னு. அந்த கோவிலை இடிக்கிறதாக இல்லை, அந்த கோவிலோட சிவன் சன்னதியை மாற்றி ரீலொகேட் பண்ணுறதுக்கான ஒரு இஷ்யூவாக இருந்திருக்கே தவிர அந்த கோவிலை ஒருபோதும் இடிக்கலை. ஏன்னா இதை நம்ம நிச்சயமாக மேடம் அவர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டாங்க கோவில் இடிக்கிறத. அதனால நான் பண்ணிடுறேன். அந்த கிளாரிஃபிகேஷனை கொடுக்குறேன். சரிங்கண்ணா. அவங்க அந்த இடத்துல இடிச்சப்ப அதிமுக அரசாங்கம் அதை சரியா கண்டெஸ்ட் பண்ணல. அதுக்கப்புறம் தீர்ப்பு வந்த பிறகு திமுக அரசாங்கம் அதை இன்னொன்னு நீங்க சுருக்கமாக சொல்லிடுறேன். அந்த இவர் உண்ணானு பற்றி சொன்னார். நிச்சயமாக உண்ணாவை பற்றி சொன்னார். அந்த சிங்கர் அந்த எம்எல்ஏவை இன்னைக்கு சிபிஐ அப்பீலுக்கு போயிருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு. அவருடைய சஸ்பென்ஷன் லைஃப் சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்ணதை சாரி டெல்லி ஹைகோர்ட் சொன்னதை இன்னைக்கு சிபிஐ போயிருக்கு. ஏன்னா நீங்க தானே சொல்லுவீங்க சிபிஐ பாஜக இடம் இருக்கு, பாஜக கட்டு இருக்க கையில் தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்களே. அது இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் இல்லைன்னு தானே சொல்லுவாங்க. அந்த சிபிஐ இன்னைக்கு அப்பீலுக்கு போயிருக்குங்க டெல்லி ஹைகோர்ட்டுக்கு. யாரையுமே அது யாராக இருந்தாலும் சரி, தேச துரோகமோ இல்லை இந்த மாதிரியான மிக கொடூரமான வேலைகளுக்கு நிச்சயமாக யாருமே ஒரு மனிதராக வாழக்கூடியவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாருங்க. அதுதான் இங்க விஷயம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு முதல்ல சொல்லிடுறேன், இன்னைக்கு இஸ்லாமியர்களுமே அந்த திருப்பரங்குன்றத்தில் அவங்க ரசிக்கல. இந்துக்கள் அந்த விளக்கை ஏற்ற விடாமல் செய்வதை அவர்கள் நிச்சயமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் இந்த மதவெறியை தூண்டுவது யாருன்னு நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. அங்க கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை, இஸ்லாமியர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்களுடைய அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு ஜட்ஜ் கொடுத்த தீர்ப்பை நீங்க மதிக்கல என்ற விஷயமே தவிர வேற எந்த விதக்கும் அங்க அங்க பிரச்சனை இல்லை. அதை மக்கள் ஏத்து நீங்க வெயிட் பண்ணி பாருங்க, அதுக்கான பதிலை கொடுப்பார். சஃபி, அதாவது இவர்கள் கூட்டணி எம்எல்ஏ எம்பி தான் பிரச்சனையை ஆக்குனாங்க. ஓகே சஃபி, என்னன்னா கார்கே, இப்போ ஸ்ரீராமண்ணா ஃபஸ்ட்டு வரும்போது அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை, நான் எதுவுமே பார்க்கலன்னு சொன்னார். இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எதுவுமே நடக்கலை, எதுவுமே பார்க்கல, தாக்குதல் சம்பவம் எதுவுமே நடக்கலன்னு சொன்னார். நடக்கலன்னு சொல்லல. ஆமா, நான் பார்க்கல, நடக்கலன்னு சொல்லல. ரைட் நான் நடக்கல எங்கயாவது லைவா சொல்லிருக்கேனா? ரைட், நான் நடக்கல. பாஜகவினரான்னு கேட்டேன். வெயிட் பண்ணு. இல்ல எடுத்தவன பாஜக எதுவுமே நான் பார்க்கல, எதுவுமே நடக்கல சொன்னார். ரைட், நான் கேட்டேன். இருங்க ஏன் பதட்டப்படுறீங்க? ரெண்டாவது பதட்டப்படல. இருங்க இருந்து போய் சொல்றீங்க பிரதமர் இருங்க எல்லாம் சொல்ற போது நான் சும்மா உட்கார்ந்திருக்க முடியாது. ஏன் இவ்வளவு பதட்டம்? இருங்க, ஒரு பதட்டம் ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது
பேசும்போது இந்த விஷயங்கள் ஏன் வந்து வெளியே தெரியல சார். இவ்வளோ நான் சொன்ன 13 இடங்களில் நடந்ததில் ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவுப்படலை. இன்னும் ஒரு எஃப்ஐஆர் பதிவுப்படலை. ஆன் ரெக்கார்ட் வீடியோஸ் இருக்குது, ஃபேஸஸோட இது இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு எஃப்ஐஆர் இல்லை ஆன் டேபிள் இது வரையும். ஆல்மோஸ்ட் 48 hours has passed. ரெண்டாவது வந்து ஜபல்பூர்ல வந்து 5 எவ்வளவு குயிக்கா இங்க 40 இங்க எஃப்ஐஆர் எவ்வளவு குயிக்கா இங்க நம்ம தமிழ்நாட்டுல பண்ணிடுவாங்க. எவ்வளவு குயிக்கா நம்ம தமிழ்நாட்டுல எஃப்ஐஆர் இல்ல இல்ல இறுதி நாட்களும் எவ்வளவு ஸ்ரீராம் இறுதி நேரம் எவ்வளவு லாக் அப் டெத் உண்மை எவ்வளவு லாக் அப் உங்களை மட்டும் தனியா அலோவ் பண்ணல ஸ்ரீராம். உங்களை மட்டும் தனியா அலோவ் பண்ணல. உங்களை மட்டும் நான் தனியா அலோவ் பண்ணல. அவர் தனியா அலோவ் பண்ணுங்க. ரெண்டாவது ஜபல்பூரில் வந்து பிஜேபியோட வைஸ் பிரசிடென்ட், அவங்க பேர் அஞ்சு பார்கவா, அவங்க தான் த்ரெட்டன் பண்ணுறாங்க ஒரு பிளைண்டு அந்த லேடியை. உனக்கு கண் பார்வை எப்போவுமே வராது, நீ இந்த மாதிரி கிறிஸ்மஸ் கேள் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு கண் பார்வை எப்பவுமே வராது. யார் சொல்கிறாங்க? இவர் கேட்டார் இல்லையா பாஜகக்காரங்களான்னு, பிஜேபியோட வைஸ் பிரசிடென்ட் அஞ்சு பார்கவா சொன்னது. அதே மாதிரி இது ஏதோ ஒரு சாலிட் ஒரு சிங்கிள் இன்சிடெண்ட்டாக இல்லை கார்கே. ஆல்மோஸ்ட் ரெக்கார்டட் 834 இன்சிடென்ட்ஸ் லாஸ்ட் இயர் against Christian minority. 834 vandalization. 834 vandalism. ஒரு சாதாரண எடுக்க முடியாது. ஒரு நாடு முழுக்க 834 vandalism கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கு. ஆன் டாப் ஆஃப் ஆல் திஸ் திங்ஸ் இதா அப்படின்னா கிறிஸ்தவர்கள் ஏன் வந்து கேரளாவிலேயோ கோவாலேயோ ஓட்டு போடுறாங்க பிஜேபி? இதுதான் சார் பிரச்சனை. இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது கேரளாவில் ஒரு எம்பி ஒரே ஒரு மேயர் வந்த உடனே பாலக்காடுலையும் மற்ற இடங்கள்லையும் சர்ச்சு உள்ள புகுந்து அடிக்கிற அளவு இவர்களுக்கான தைரியம் வருது பார்த்தீங்களா? ஒரே ஒரு மேயர், ஒரே ஒரு எம்பி. தமிழ்நாட்டில் அவங்க தூளி கூட காலத்துக்கு காரணம் எல்லைச்சாமி நிற்கிறதுனால தான். அதே மாதிரி வரேன் இல்லை இவங்க இதை செய்யறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இதில் சொல்லியிருப்போம் உங்ககிட்ட. இட்ஸ் ஆகஸ்ட் சொல்லி இன்னைக்கு கேமராஸ் முழுக்க இந்த பக்கம் வந்திருக்கு பார்த்தீங்களா? காரணம் என்னன்னா, அரவலி ஹில்ஸில் வந்து கிட்டத்தட்ட அவங்க பாதி ஹில்லை வந்து அரைச்சி தூக்க போகிறாங்க ஒரே ஒரு ஆர்டரை வச்சுக்கிட்டு. அரவலி ஹில்ஸ் யாருக்கு போக போகுதுன்னு தெரியும். இது உலகம் முழுக்க பார்த்துட்டு இருக்கிற விஷயம். ரெண்டாவது 16 டிஸ்ட்ரிக்ட்க்கு போகக்கூடிய இந்த அரவலி ஹில்ஸ் 100 மீட்டருக்கு கீழே இருந்தாக்கா அது மலை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட் ஆர்டரை வச்சுக்கிட்டு அந்த மலையே முடிக்க போகிறாங்க ஆளுங்கட்சி. ரெண்டாவது 15 டிஸ்ட்ரிக்ட் அதில் இப்போ ராஜஸ்தான்லேருந்து டெல்லி வரையும் 20 கோடி வாக்காளர்களை இல்லாமல் பண்ண போகிறாங்க எஸ்ஐஆரில் இந்தியா முழுக்க. ரெண்டாவது. மூணாவது சாந்தி பில் மூலமாக பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பில் 2047 உள்ள 20 கிட்டத்தட்ட 100 கிகாவாட்டுக்கு எடுக்கிறதுக்காக பிரைவேட்டாக உள்ளே கூட்டு வராங்க. நியூக்ளியர் இதில் புரியுதுங்களா? நாட்டோட நியூக்ளியரில் பிரைவேட் உள்ள கொண்டு வராங்க. இதெல்லாம் மறைமுகமாக செய்துவிட்டு இங்கே கிறிஸ்டியன்ஸ் அடிச்சுட்டு மோடி வந்து சர்ச்சுக்குள்ளே போயிட்டு மொத்த விஷயத்தையும் மடைமாற்ற விஷயமும் மிக தெளிவாக நடக்குது. அதனால தான் சொல்கிறோம், இவர்களுடைய மதவாத அரசியல் தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கு வேண்டுமானாலும் நடக்கும். சிறுபான்மையினர் அப்படின்னா நாங்கள் பெரும்பான்மையினர் அதான் சொல்ல இல்லை. அப்போ சாரும் சொன்னார், இங்கே வந்து பெரும்பான்மை இருக்கிறதுனால தான் சிறுபான்மையினர் வந்து இதாக பாதுகாப்பாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பாதுகாப்பாக இருக்கிறது நம்பிக்கொண்டு தான் இங்கே சிறுபான்மைகள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்போ இந்த மாதிரி திட்டமிட்டு ஒவ்வொரு சிறுபான்மை இனமாக நீங்கள் அடுத்தடுத்து தாக்குதலுக்கு போகும்போது தான் இந்த மாதிரி ஒரு மாநிலத்தின் முதல்வர் நாட்டுக்கே ஒரு விஷயத்தை சொல்ல நிற்கிறார். நீங்கள் செய்வது தமிழ்நாட்டில் நடக்காது, ஓப்பன் சேலஞ்ச் விடுக்கிறார். மதவாத கூட்டத்தின் எந்த வகையானத்திலும் இங்க நடக்காது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி. இளங்கோன் ஒரே வார்த்தை மட்டும் எதிர்க்கிறது. அதாவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில தான் மதவாதம், இந்து மதத்துக்கு எதிரான சம்பவங்கள் நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க நடந்து கொண்டு இருக்கிறது. அதை மொத்தமா இவர் மறைக்க முயற்சி பண்றாங்க. தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிரான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நான் சொல்றேன் 67 கோவில்கள் 164 கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கு. இதுவரை இதுக்கு என்ன பதில் சொல்றாரு? பொறுத்திருந்து பார்க்கலாம் இதனுடைய பின் விளைவுகள் என்ன அப்படின்றத மக்களுடைய பார்வைக்கு விட்டுள்ளோம். விவாதத்தில் இந்த விருதுகளுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இருந்துங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.